எங்களுடைய வாக்குகள் திருடப்படுகிறது, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றது சாதாரண மக்கள் பல்வேறு பேட்டிகள்ல சொல்றத பார்க்கிறோம். இதுல உச்ச நீதிமன்றம் இப்ப கொஞ்சம் பாசிட்டிவா சில முடிவுகளை சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, ஆதார் இவ்வளவு நாளும் எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு அடையாளமே அதை எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு பாம்பேல ஒரு ஹைகோர்ட் சொல்லிச்சு. இங்கேயும் அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் தெளிவாக இந்த வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு நேற்று ஒரு புதிய பில்லு கொண்டு வந்தாங்க? முதலமைச்சர், அமைச்சர்கள், பிரதமர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு கிரிமினல் வழக்குல பதிவு செய்து அதுல 30 நாள் ஜெயில இருந்தாக்கி அவங்க பதவியை விட்டு விலகணும். நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னால இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இவங்க எல்லாம் எங்கெல்லாம் போய் ரைடு நடத்தினாங்களோ அங்கெல்லாம் உடனடியாக அவங்க போய் ஆளுங்கட்சியில ஆதரவாளராக மாறுறாங்க, அல்ல கட்சியில சேர்றாங்க. அப்போ இத்தனை வருஷமா அவங்க பேர் இருந்தது, ஆனா இறந்து போனாங்கன்னு சொன்னா அவங்க பேர்ல எவ்வளவு பேர் கள்ள ஓட்டு போட்டாங்க? அதுவும் கேள்வி வருது இல்லையா? இப்போ அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய சலனத்தை அங்க உருவாக்கி இருக்கிறது. மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி உருவாக்கி இருக்கிறது. அதனாலதான் பெருந்திரள் பங்கேற்பு என்பது இருக்கிறதுன்றத பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதோட சும்மா இருக்கல. ஊர்வலம் நடத்துறது ஒரு பக்கம் நடந்தாலும் பூத் வாரியாக அவங்க ஆட்கள் போட்டு இந்த பட்டியல்களை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்க சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநிலத்துல எல்லா மாவட்டங்களிலும் உடனடியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உண்மையிலே எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அது எதனாலன்னு சொன்னா, அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கணிசமாக இருந்தால் அதுவும் தேர்தல் முடிவுகளை மாற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. அந்த கல்யாண் இருக்கார் இல்லையா, இப்போ துணை முதலமைச்சரா இருக்கிறார், சினிமா நடிகர். அவருக்கு போன தேர்தல்ல தான் அவரு நிறைய தொகுதியில போட்டி போடுறாரு. போட்டி போட்ட 21 தொகுதியிலையும் வெற்றி பெற்றாங்க. அந்த கட்சியில உள்ளவங்களுக்கே அது ஆச்சரியம்னு சொல்றாங்க, எப்படிடா இவ்வளவு பேர் ஜெயிச்சாங்க அப்படின்னு. அப்போ அதுல இன்னைக்கு மோசடி நடந்திருக்கிறதுன்றது அங்க ஒரு பெரிய விவாத பொருளாக ஆந்திராவில் ஓடிட்டு இருக்கு. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் ரொம்பவே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. ஓட் சோரிங்கிற கேம்பெயினும் ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த சமயத்துல 65 லட்சம் நீக்கப்பட்டவர்களுடைய அந்த விபரம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தங்களுடைய போர்ட்டலையும் இப்போ வெளியிட்டாங்க. அதுலயும் பல குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள். இப்போ இந்த சமயத்துல உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த 11 டாக்குமெண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த 11 டாக்குமெண்ட் இல்லாதவங்க கூட ஆதார்ல நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான உத்தரவும் இப்ப போட்டுக்கிறதுனால பார்க்க முடியுது. உங்களோட முதற்கட்ட பார்வை சார். வணக்கம். பீகார்ல இன்னைக்கு தினமும் நடக்கக்கூடிய வாக்குகள் திருடப்பட்டது பற்றி ஓட் சோரின்னு பேர்ல நடத்தக்கூடிய ஊர்வலம் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ராகுல் காந்தி தலைமையில் அதுல நடந்தாலும் அதனுடைய பங்கேற்புல பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் அல்லாத ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் கலந்துகிடுறாரு. அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்துகிடுது. காசு கொடுத்து திரட்டக்கூடிய கூட்டமாக இல்லைங்க. நம்ம நேற்று மாநாட்டுல பார்த்தோம் எப்படி காசு கொடுத்துடலாம் திரட்டலாங்கன்றது. ஆனா இங்க தானாக வரக்கூடிய ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கண்கூடாக பார்க்க முடியும். அதே மாதிரி பல்வேறு பேட்டிகள்ல அந்த உள்ளூர் மக்களோட கேட்கும் போது அவங்க தெளிவா சொல்றாங்க,
எங்களுடைய வாக்குகள் திருடப்படுகிறது. இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படின்றது சாதாரண மக்கள் பல்வேறு பேட்டிகள்ல சொல்றத பார்க்கிறோம். இதுல நீங்க சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றம் இப்ப கொஞ்சம் பாசிட்டிவா சில முடிவுகளை சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஆதார் இவ்வளவு நாளும் எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு அடையாளமே அதை எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு பாம்பேல ஒரு ஹைகோர்ட் சொல்லிச்சு. இங்கேயும் அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் தெளிவாக இந்த வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி 65 லட்சம் பேரை காணோம், அது ஒரு பக்கம். ஆனா இது இல்லாம 80 லட்சம் பேருக்கு மேல அந்த லிஸ்ட்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்டியல்ல இருக்கக்கூடியவங்களே இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதாவது அவங்க அத்தாட்சி இல்லாம ஒரு பதிவு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓ அந்த அவசரமா முடிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, நீங்க முதல்ல ஃபார்மை கொடுங்க, அப்புறம் நீங்க அடையாள அட்டை கொடுக்கலாம்னாங்க. சோ இப்ப அந்த 80 லட்சம் பேரும் அடையாள அட்டையாக ஆதார் கார்டை பயன்படுத்த முடியும். இதுல அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணி பல்வேறு பத்திரிகையாளர்கள் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒன்று என்னன்னா, ஏராளமான பெண்கள் விடுபட்டு இருக்கிறார். பொதுவா எந்த மாநிலத்துல பார்த்தாலும் சரி, நீங்க வாக்காளர் எண்ணிக்கையில பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களுடைய எண்ணிக்கையை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஆமா. நம்ம நாட்டுல அந்த மாதிரி சதவீதம் இருக்கிறது. அதே நேரத்துல இந்த பெண்கள்லாம் எங்க போனாங்க அப்படின்னாக்க உடனே அவங்க எல்லாரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எங்க இருக்காங்க, எங்க போனாங்க, அவங்க ஏன் பதிவு செய்யல? பதிவு செய்யறதுக்கு அவங்க வர்றது என்பது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மிக கடினம். இன்னைக்கும் அது என்ன நடக்க போறது இல்லை. நான் ஏற்கனவே பல்வேறு நண்பர்கள் இந்த வட மாநிலத்திலிருந்து சென்னையில சுற்று வட்டாரங்கள்ல வந்து வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டபோது, அங்க எப்படி இதுக்காக அங்க போறது, அதுக்கு யாரு காசு தருவா, எங்க சம்பளம் யாரு தர்றது அப்படின்றத கேள்வி கேட்கிறான். சோ அதனால இதுல இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்துவதாக இருந்தால் கட்டாயமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏராளமான பேர் விடுபட்டு போவார்கள் தெரியும். இன்னொரு பக்கத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னாக்கி, இல்ல இவங்க எல்லாம் இப்போ இறந்தவங்க இல்ல, இந்த 20 லட்சம் பேர் இறந்தவர்கள்ன்றது இப்போ இல்ல, முன்னாலே இறந்தவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ முன்னாலே இறந்து போனாங்கன்னா அவங்க எப்படி இவ்வளவு நாளும் பட்டியல்ல இருந்தாங்கன்னு கேள்வி வருது இல்லையா? தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது? அவங்கதான் நாங்க வந்து இப்ப அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம்னு சொல்றாங்க. ஆமா. அப்போ டெத் ரெஜிஸ்டர் இருக்கு. எல்லாரும் இப்போ இறந்தா போயாச்சுன்னாக்கி இறப்பு சான்றிதழ் வாங்கணும்னு சொல்லி அந்த குடும்பங்களுக்கு உத்தரவு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில அந்த சான்றிதழ்களை வச்சுதானே அவங்க நீக்க முடியும். இன்னொன்னு, அப்போ இத்தனை வருஷமா அவங்க பேர் இருந்தது ஆனா இறந்து போனாங்கன்னு சொன்னா அவங்க பேர்ல எவ்வளவு பேர் கள்ள ஓட்டு போட்டாங்க, அதுவும் கேள்வி வருது இல்லையா? இப்போ அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய சலனத்தை அங்க உருவாக்கி இருக்கிறது. மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி உருவாகி இருக்கிறது. அதனாலதான் பெருந்திரள் பங்கேற்பு என்பது இருக்கிறதுன்றத பாக்குறோம். இன்னொரு பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதோட சும்மா இருக்கல. ஊர்வலம் நடத்துறது ஒரு பக்கம் நடந்தாலும் பூத் வாரியாக அவங்க ஆட்கள் போட்டு இந்த பட்டியல்களை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்க சொல்றாங்க. விடுபட்டவர்கள் சேர்க்கப்படாதவர்கள் ரெண்டையுமே. அதே மாதிரி சேர்த்திருக்கிற எத்தனை பேர் உள்ளூர்ல இல்லாதவங்க, வேற வெளி மாநிலத்துல இருந்து வந்தவங்க, வெளிமாநிலத்துல இருந்து இங்க பதிவு செய்தவங்க, இதெல்லாம் இருக்கு அப்படின்றது ஏற்கனவே ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு ஆய்வு செய்திருக்காங்க. அவங்க ஒரு 3 சட்டமன்ற தொகுதிகள்ல எடுத்து பார்த்ததுல அங்க 80,000 வாக்குகள் வந்து தவறான பதிவுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு 80,000 பேர் வந்து 3 தொகுதியிலன்னா சராசரி 76,000
26,000 வாக்காளர்கள்ல தவறு இருக்கு. பல தொகுதிகள்ல வெற்றி பெற்ற மார்ஜின் இதுக்கு முன்னால பார்த்தோம்னா 1000, 2000, 3000, 5000, அதிகபட்சமாக 10,000 அவ்வளவுதான் மார்ஜின். அப்போ இந்த குளறுபடிகள் செய்யற மாதிரி செய்யும்போது அது தேர்தலுடைய முடிவையே மாற்றுவதற்கு அது காரணமாக இருக்கும்ன்றதுதான் தெரியுது. இன்னொரு பக்கத்துல ஓட் ஃபார் டெமோக்ரஸி மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்றதை பற்றி தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த எம்ஜி தேவசாய் ஐயாவும் டீஸ்டா செட்டல்வாடும் மற்ற நிபுணர்கள் 2 பேரும் சேர்ந்து ஆதாரபூர்வமாக கொடுக்குறாங்க. அங்க எப்படி புதுசா வாக்காளர்கள் திடீர்னு சேர்ந்தாங்க, எப்படி வாக்குகள் எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்றது. நேற்று ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப பிரபலமான ஜேர்னலிஸ்ட், அவரு டாக்டர் பரஞ்சய் குஹா தகுர்தா, அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார், 40 நிமிட வீடியோ. அதுல மகாராஷ்டிராவில் என்னெல்லாம் முறைகேடு நடந்ததுன்றது அக்குவேற ஆணிவரியாக பிரிச்சு காட்டியிருக்கிறார். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கத்துல நேற்று என்ன பண்ணிருக்குன்னா, தேர்தல் ஆணையம் மேற்கு வங்காளத்துல 2002 எடுத்த SIR உடைய பட்டியலை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் அடுத்து நீங்க மேற்கு வங்காளத்துல SIR பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நோக்கம் என்பது தெரியும். அதுல உடனடியா பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொத்த தொகுதியே காணாம போயிடுச்சு அந்த லிஸ்ட்ல, அது எங்க போச்சுன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மமதா பானர்ஜி அவர்கள் இந்த மாதிரி தவறான பணிகள் இங்க செய்யறத அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு 4 தேர்தல் ஈடுபடக்கூடிய கீழ்மட்டத்துல உள்ள 4 அதிகாரிகளை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி அங்க ஒரு பெரிய சலனம் உருவாயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநிலத்துல எல்லா மாவட்டங்களிலும் உடனடியாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உண்மையிலே எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அது எதனாலன்னு சொன்னா, அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கணிசமாக இருந்தால் அதுவும் தேர்தல் முடிவுகளை மாற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு பட்டியல் மாநில அளவுல எடுக்கல. நான் ஏற்கனவே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இங்க வர்றாங்க, அவங்க எப்ப வர்றாங்க, எப்ப போறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன வேலையில இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது. கடல்ல நீந்தவே தெரியாதவன் கடல்ல மீன் பிடிக்க போறவங்களுக்கு கூட சமையல் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு கடலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. செங்கல் சூளைகள்ல வேலை பார்க்கறாங்க, குடும்பத்தோட வேலை பார்க்கறாங்க. அது போக கட்டிட தொழில், கூலி தொழில் எல்லாத்துலயும் அவங்கள நிறைய பார்க்க முடியும். ஹோட்டல்கள்ல நிறைய வட மாநிலத்துல இருந்து வர்றவங்க தான் இன்னைக்கு சர்வராக எல்லா ஹோட்டல்லையும் பார்க்கணும். இப்போ இவங்களை பற்றி ஒரு கணக்கு என்பது கட்டாயமாக தேவை. அது தெரிஞ்சாதான் அவங்க மத்தியில ஒரு உரையாடலுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். உங்க ஓட்டு நீங்க உங்க மாநிலத்துல போய் போடுறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்ன்றதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. சார், இப்போ பீகார் மாநிலத்துல கள நிலவரம் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு ஒரு கேள்வியா இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ ஆளும் அரசு ஐக்கிய ஜனதாதள அரசு தொடர்ந்து கிட்டத்தட்ட நிதிஷ்குமாரே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா முதலமைச்சராக இருக்கிறாரு. மாறி மாறி ஒரு கூட்டணி வச்சு அவர் ஆட்சி அமைக்கிறாரு. ஆனாலும் மக்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பளிக்கிறாங்க. குறிப்பாக மது விலக்கு போன்ற விவகாரங்கள்லாம் சொல்லப்படுது, நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த ஓட்டு திருட்டுல தான் பிஜேபி ஜெயிக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை, விமர்சனத்தை ஆதாரப்பூர்வமா ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்றாரு, கேம்பெயினும் நடத்துறாரு. இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அதிருப்தி இவைகள் எல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா, அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அந்த எதிர்ப்பு எதிரொலிக்கும் என்று நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பீகார் தேர்தலில் அவங்க பெற்றிருந்தாங்க. இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலில் எப்படி களம் அமையும்னு சொல்லி அங்க உள்ள கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? இந்த பீகார்ல மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் கிடைத்த வெற்றியில் பல
மோசடியின் காரணமாக வந்த வெற்றின்றதுக்கு இன்னைக்கு ஆதாரபூர்வமாக நிறைய புள்ளி விவரம் வந்துருச்சு. பீகார் போன்ற மாநிலங்கள்ல குறிப்பா ஜாதிக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஓ ஜாதி அடிப்படையில ஓட்டு போடுறதுன்றதும் இருக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஜாதிகளை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா நான் பல்வேறு நண்பர்களோட அங்க இருக்கக்கூடியவங்களோட பேசும்போது வரக்கூடிய தகவல் என்னன்னா, பெரும்பான்மையான மக்கள், சாதாரணமான மக்கள் இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி, ஒன்றிய அரசினுடைய ஆட்சி என்பது ஒரு நேர்மையான தேர்தல் மூலமாக வந்தது இல்ல அப்படின்றத இப்ப நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ 2வது வாக்காளர் பட்டியல்ல இந்த மாதிரி பேர் நீக்கிறத பொறுத்தவரையில அவங்களுக்கு ஒரு பெரிய கோபம் உருவாயிருக்கு. ஓ நீங்க இங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. இங்க வேலை இல்லாததுனாலதான் நாங்க வெளியூர்ல வேலை தேடி போறோம். அப்புறம் உடனே நீங்க வந்து எங்க பேரை அதுல இருந்து நீக்கிடுறீங்க. அது என்ன நியாயம்ன்ற கேள்வியை கேட்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பெண்களுடைய எண்ணிக்கை வாக்காளர் பட்டியல்ல குறைஞ்சிருக்குதுன்னும் போது பெண்கள் மத்தியில ஒரு பெரிய கோபம் உருவாயிருக்கு. ம் அதனால அங்க ஒண்ணு தெளிவாக சென்ற முறை கிடைத்த வெற்றி என்பது உண்மையான வெற்றி இல்ல அப்படின்னு ஒரு புரிதல் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்திருக்கு. இது பல மாநிலங்கள்லயும் வந்திருக்கு. இப்போ ஆந்திராவுல இப்ப சொல்றாங்க, அந்த கல்யாண் இருக்கார் இல்லையா, இப்போ துணை முதலமைச்சரா இருக்கிறார், ம் சினிமா நடிகர். ம் அவருக்கு வந்து போன தேர்தல்ல தான் அவரு நிறைய தொகுதியில போட்டி போடுறாரு. போட்டி போட்ட 21 தொகுதியிலையும் வெற்றி பெற்றாங்க. ஓ அந்த கட்சியில உள்ளவங்களுக்கே அது ஆச்சரியம்னு சொல்றாங்க. எப்படிடா இவ்வளவு பேர் ஜெயிச்சாங்க அப்படின்னு. அப்போ அதுல இன்னைக்கு மோசடி நடந்திருக்கிறதுன்றது அங்க ஒரு பெரிய விவாத பொருளாக ஆந்திராவுல ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரிசாவுல அந்த பிரச்சனை எழும்பி ம் ம் கேரளாவிலையும் பிரச்சனை. ஆமா, கேரளாவுல வந்திருக்குது. இப்போ என்ன வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, பீகார்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஓ பீகார்ல உள்ள ஆட்களுக்கு அவங்க படிப்பறிவு குறைவாக இருக்கலாம். ஆனா வந்து அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப ஜாஸ்தி. ம் டீ கடையில உட்கார்ந்து இருந்து அவங்கள்ட்ட நீங்க காலையில போய் ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்தீங்கன்னா எப்படி அரசியல் பேசுறாங்கன்றதை கவனிக்கலாம். ஓ தமிழ்நாட்டுல உள்ள அதே சினாரியோ அங்கேயும் இருக்கா சார்? இப்ப தமிழ்நாட்டுல அங்கேயே இருக்கு. சொல்லுவாங்க, டீ ஆமா, கடையில உட்கார்ந்து காலைல டீ சாப்பிடுறோம் அப்படின்னா, பேப்பர் படிச்சுட்டு நம்ம பக்கத்துல அண்டை இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து அரசியல் பேசுவோம். இந்த தன்மை இந்தியா முழுக்க கிடையாது அப்படின்பாங்க. ஆனா பீகார்ல அந்த தன்மை இருக்கு. பீகார்ல அது இருக்கு. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னாக்கி, அங்க டீ சாப்பிடும்போது அதோட சேர்ந்து ஜிலேபியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். காலையில பாத்தீங்கன்னா சுட சுட ஜிலேபி போட்டு குடுப்பாங்க. ஓஹோ! சோ அதையும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இந்த விவாதங்கள் நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். ஓ! சோ அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இன்னைக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு என்பது வந்திருக்குது. இது தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. சோ அப்ப அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓட்டு திருட்டு. இந்த ஓட்டு திருட்டுல வந்து நம்ம வாக்குகள பறிச்சிருக்கிறாங்க. அ மால் பிராக்டிஸா சேர்த்திருக்கிறாங்க பலரையும் வந்துன்னு சொல்லி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும்னு நீங்க சொல்றீங்க இந்த தேர்தல்ல. ஆமா, நிச்சயமாக. நீங்க சொன்ன மாரி அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது 5 வருஷத்துக்கு கூட பொறுத்துக்கிடுவாங்க. ஒரு 10 வருஷம் ஆகும்போது ஒரு எதிர்ப்பு அலை, நிறைய விஷயங்கள்ல தவறுகள் நடக்கிறத பார்த்துட்டு ஒரு எதிர்ப்பு என்பது வர்றது என்பது எதார்த்தம். இப்ப பிரசாந்த் கிஷோர் அத தனியா நிக்கிறார்ல மழுங்கடி சார். பிரசாந்த் கிஷோர் தனியா நிக்கிறார்ல. அவரு வந்து ஓட்ட பிரிக்க மாட்டாரா? எதிர்க்கட்சிகளோட ஓட்ட? அவரு பிரிப்பாரு. கட்டாயமாக கொஞ்சம் ஓட்டு பிரிப்பாரு. ஆனா அது ஒரு பெரிய கணிசமான எண்ணிக்கையாக இருக்காது. ஓ! இங்க எப்படி பிரசாந்த் விஜய் பிரிக்கிற கிஷோர் மாரி சொல்றீங்க. ஆமா. பிரசாந்த் குமாரும் இப்போ என்ன சொல்றாருன்னாக்கி, ராகுலுக்கும் எனக்கும் கொள்கை அளவுல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்துல, தேர்தல் விஷயத்துல வந்து அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமான உண்மைகள். அதனால தேர்தல் ஆணையம் உடனடியாக அத கணக்குல எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எதிர்க்கட்சிகள்லாம் கியானேஷ்குமார வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னே பாராளுமன்றத்துல அடுத்து கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால இது அரசியல் மட்டத்துல பல்வேறு விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது. பெரிய சந்தேகங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கும் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்ப எதுக்கு திடீர்னு நேற்று ஒரு புதிய பில்லு கொண்டு வந்தாங்க? ம். முதலமைச்சர், அமைச்சர்கள், பிரதமர். பிரதமர் யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து
ஒரு கிரிமினல் வழக்குல பதிவு செய்து அதுல 30 நாள் ஜெயில்ல இருந்தாக்கி அவங்க பதவியை விட்டு விலகணும். நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னால இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இவங்க எல்லாம் எங்கெல்லாம் போய் ரைடு நடத்துனாங்களோ அங்கெல்லாம் உடனடியாக அவங்க போய் ஆளுங்கட்சியில ஆதரவாளராக மாறுறாங்க அல்லது கட்சியில சேர்றாங்க. அஜித் பவர் மகாராஷ்டிராவில் ரொம்ப பிரபலமாக பார்த்தோம். ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது அவருக்கு. இன்னைக்கு எல்லா வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்ப அப்படி இருக்கும்போது இவங்க இன்னைக்கு இந்த புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வர்றது எதுக்கு? பயங்காட்டுறதுக்குன்னு தெளிவா தெரியுது இல்ல. நீ அடிபணிஞ்சு போ. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்றாங்கன்னாக்கி சந்திரபாபு நாயுடுவாக இருக்கும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல ஆந்திராவில இருந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டி அவர்களை நடத்தியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கெடுபிடி. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அவருடைய மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தரை ஆதரிக்கிறதா இல்ல பிஜேபியினுடைய கேண்டிடேட்ட ஆதரவு கொடுக்கிறதா? தமிழ்நாட்டுக்குள்ளாலே ஒரு குழப்பம் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க இல்லையா? சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுல இருந்து. அதனால எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடணும். இது அரசியல். இந்த அரசியல்ல அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நேற்று அந்த பில்லு கொண்டு வந்ததுல ஒரு முக்கியமான நோக்கம் என்பது சந்திரபாபு நாயுடு பாதியுள்ள ஆட்களையும் பயங்காட்டுறதுக்கு. நீங்க எங்க கூட நிக்கலன்னு சொன்னா அவருக்கு மேல ஏகப்பட்ட வழக்குகள் இப்போது நிலுவையில இருக்கு. சோ அதெல்லாம் கிளறி விடுவோம். அப்ப அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது அது ஒரு யூகமாக சிலர் சொல்லக்கூடியது. இதே மாதிரி வேற ஒண்ணும் வேண்டாமே. நீங்க எலெக்ஷனுக்கும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு மாநிலத்துல உள்ள ஒரு முக்கியமான அமைச்சர் அல்லது முதலமைச்சரே ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நான் வேலபிள் அஃபென்ஸ்னு போட்டாங்கன்னா ஒரு மாசம் அவர் அங்க இருந்தாருன்னாக்கி அதோட முடிஞ்சு போச்சு. ராஜினாமா பண்ண வேண்டியது வரும். ஆமா. அப்போ நீங்க கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ரெய்ட்லயும் அது இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், ஒரு புள்ளி வரும் பாராளுமன்றத்திலே சொன்னது இருக்கு. இந்த மாதிரி கேசஸ்ல ஃபைல் பண்ணதுல 97% பேருக்கு அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதுல இருந்து எப்படி இந்த அமைப்புகள் பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு அரெஸ்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதனால அதுக்கு கடுமையான எதிர்ப்பு என்பது இன்னைக்கு எழும்பி இருக்கிறது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.